ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 4, அத்தியாயம் 1. மறுபிறவி. கிரேக்கர்கள் முதல் காந்தி வரை. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. பகவத்கீதை 2.20. வாழ்க்கை பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடிகிறதா? இதற்கு முன்பு நாம் வாழ்ந்துள்ளோமா? இவ்வாறான கேள்விகள் கிழக்கத்திய நாட்டு மக்களுடன் தொடர்புடையவை என்று அறியப்படுகின்றன. இம்மதங்களில் மனிதனின் வாழ்க்கையானது தொட்டிலிருந்து சுடுகாடு வரை மட்டுமல்ல என்றும் பல லட்சக்கணக்கான வருடங்களாக நீடித்து வரக்கூடியது என்றும் பரவலாக ஏற்கப்பட்டுள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் வாழ்ந்த புகழ்மிக்க தத்துவ ஞானியான ஆர்தர் ஷோபன்ஹவர் என்பவர் கூறியது யாதெனில், ஆசியாவை சேர்ந்தவன் ஐரோப்பாவை பற்றி என்னிடம் கேட்டால் மனிதன் சூன்யத்திலிருந்து தோன்றியவன், தற்போதைய பிறப்பே அவனது முதல் வாழ்க்கை என்றெல்லாம் நம்பும் அளவிற்கு அறியாமை பரவியுள்ள பகுதியே அது என்று நான் அவனுக்கு பதிலளிப்பேன். உயிரானது தற்போதைய உடலுக்கு அப்பாற்பட்டு முற்பிறவிகளிலும் இருந்து வந்துள்ளது என்ற ஆழ்ந்த சிந்தனையை அல்லது ஆர்வத்தை ஜட விஞ்ஞானம் மேலை நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக தடுத்துவிட்டது. ஆனால் மேலை நாட்டின் வரலாற்றில் உயிர் நித்தியமானது என்றும் அது ஓர் உடலில் இருந்து மற்றொன்றுக்கு மாறி செல்கிறது என்றும் புரிந்து கொண்ட சிந்தனையாளர்கள் இருக்கத்தான் செய்துள்ளனர். ஏராளமான தத்துவ ஞானிகள், நூலாசிரியர்கள், கலைஞர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இக்கருத்திற்கு ஆழ்ந்த முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். அடுத்த தலைப்பு, தொன்மை வாய்ந்த கிரேக்க நாட்டில். தொன்மை வாய்ந்த கிரேக்கர்களில் சாக்ரடீஸ், பிதகோரஸ், பிளேடோ ஆகியோர் மறுபிறவியை தங்களது போதனைகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக சேர்த்துள்ளனர். சாக்ரடீஸ் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் உண்மையில் மறுபிறவி என்று ஒன்று உள்ளது என்பதிலும் இறந்த பின்னர் மீண்டும் பிறவி ஏற்படுகிறது என்பதிலும் நான் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். பிதகோரஸ் தனது முற்பிறவிகளை தன்னால் நினைவு கொள்ள முடியும் என்று உறுதியுடன் கூறியுள்ளார். பிளேடோ தனது பெரும்பாலான நூல்களில் மறுபிறவியை பற்றி விளக்கமாக எழுதியுள்ளார். தூய்மையான ஆத்மா புலனின்பம் மீது கொண்ட ஆசையால் அதன் உண்மையான தளத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்து ஜட உடலை பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். வீழ்ச்சியடையும் ஆத்மாக்கள் முதலில் மனித இனத்தில் பிறவி எடுக்கின்றனர். உயர்ந்த அறிவை பெற போராடும் தத்துவ ஞானி மனிதர்களில் உயர்ந்தவன். அவனது ஞானம் முழுமையடைந்தால் அவன் நித்திய வாழ்விற்கு திரும்பலாம். ஆனால் அவன் ஜட ஆசைகளில் சிக்கிக் கொண்டால் மிருக உடலுக்கு தள்ளப்படுகிறான். அதிகமாக உண்பவர்களும் குடிகாரர்களும் எதிர்காலத்தில் கழுதைகளாக பிறப்பர் என்றும், வன்முறையாளர்களும் நேர்மையற்றவர்களும் ஓநாய் அல்லது ஆந்தையாக பிறப்பர் என்றும், சமூக மரபுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர்கள் தேனீக்கள் அல்லது எறும்புகளாக பிறப்பர் என்றும் பிளேடோ நம்பினர். சில காலம் கழித்து அந்த ஆத்மா மீண்டும் மனித பிறவியை பெற்று விடுதலை அடைவதற்கான மற்றொரு வாய்ப்பினை பெறுவதாகவும் அவர் நம்பினார். பிளேடோவும் இதர கிரேக்க தத்துவ ஞானிகளும் மறுபிறவி பற்றிய தங்களது அறிவை ஆர்பிஷம் போன்ற மாயமான மதங்களிலிருந்தோ இந்தியாவிலிருந்தோ பெற்றிருக்க கூடும் என்று சில அறிஞர்கள் நம்புகின்றனர். அடுத்த தலைப்பு, யூதம், கிறிஸ்துவம், இஸ்லாம். யூத மதத்திலும் ஆரம்ப கால கிறிஸ்துவ மத வரலாற்றிலும் மறுபிறவி பற்றிய சிறு குறிப்புகள் காணப்படுகின்றன. புனித நூல்களில் மறைந்துள்ள ஞானத்தை தெளிவுபடுத்துவோர் என்று பல ஹீப்ரூ பண்டிதர்களால் கருதப்படும் கபலா என்னும் பிரிவில் கடந்த கால மற்றும் எதிர்கால பிறவிகள் பற்றிய தகவல்கள் காணப்படுகின்றன. கபலா பிரிவினரின் முக்கிய நூல்களில் ஒன்றான ஜோஹர் என்னும் நூலில் ஆத்மாக்கள் எங்கிருந்து தோன்றியதோ அந்த பரம்பொருளுடன் மீண்டும் இணைய வேண்டும். அவ்வாறு இணைவதற்கு அவை பக்குவம் அடைய வேண்டும். அந்த பக்குவ நிலையினை ஒரு பிறவியில் அடையாவிடில் அவை மற்றொரு பிறவி, மூன்றாவது பிறவி என பல்வேறு பிறவிகளை எடுத்து கடவுளிடம் மீண்டும் இணைவதற்கான தகுதியை பெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டின் பழமை வாய்ந்த கிறிஸ்துவ பாதிரியர்களில் ஒருவரும் பைபிளில் பாண்டித்துவம் பெற்றவருமான ஓரிஜன் என்பவர் பின்வருமாறு எழுதியுள்ளார்.
தீய செயல்களில் விருப்பம் கொண்ட சில ஆத்மாக்கள் உடலை பெறுகின்றனர். முதலில் மனித உடலை பெறும் அவர்கள் பின்னர் தங்களது அளவற்ற இச்சையால் மனித வாழ்வின் காலம் முடிந்த பின்னர் மிருகங்களாகவும் அதன் பின்னர் தாவரங்களாகவும் பிறக்கின்றனர். இந்நிலையிலிருந்து படிப்படியாக உயர்த்தப்பட்டு அவர்கள் தங்களின் ஸ்வர்க்க நிலையை அடைகின்றனர். மறுபிறவியின் அடிப்படை கொள்கைகளை கிறிஸ்துவும் அவரது சீடர்களும் அறிந்திருந்ததை வெளிக்காட்டும் தகவல்கள் பைபிளிலேயே பல இடங்களில் காணப்படுகின்றன. ஒருமுறை எலியாஸ் மீண்டும் பூவுலகில் தோன்றுவார் என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது குறித்து இயேசுவிடம் அவரது சீடர்கள் கேட்டனர். இது குறித்து புனித மத்தேயு அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார். கேள்வி எழுப்பிய சீடர்களிடம் இயேசு, எலியாஸ் நிச்சயம் தோன்றுவார், அனைவரையும் ரட்சிப்பார். இருப்பினும் நான் உங்களுக்கு கூறுவது யாதெனில், எலியாஸ் ஏற்கனவே பிறந்து விட்டார், அவரை நீங்கள் அறியவில்லை என்று பதிலளித்தார். ஞான ஸ்நானம் செய்பவரான ஜான் என்பவரையே இயேசு குறிப்பிடுகிறார் என்பதை அவர்களது சீடர்கள் புரிந்து கொண்டனர். வேறு விதமாக கூறினால், மன்னர் ஹெரோத் அவர்களால் சிரச்சேதம் செய்யப்பட்ட ஜான் தீர்க்கதரிசியான எலியாஸ் அவர்களின் மறுபிறவி என்பதை இயேசு உறுதி செய்துள்ளார். மற்றொரு முறை இயேசுவும் அவரது சீடர்களும் பிறவியிலேயே குருடராக இருந்த ஒருவரை தங்களது வழியில் காண நேர்ந்தது. யார் செய்த பாவத்தினால் இவர் குருடராக பிறந்துள்ளார்? இவர் செய்த பாவமா, இவரது பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சீடர்கள் இயேசுவிடம் கேட்டனர். யார் பாவம் செய்திருந்தாலும் சரி, கடவுளின் பணியை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று பதிலளித்த இயேசு அந்த குருடனை குணப்படுத்தினார். அவன் குருடனாக பிறந்ததற்கு அவன் செய்த பாவம் காரணமா என்ற கேள்வி அவன் தனது முற்பிறவியில் அதற்கான பாவத்தை செய்திருக்க வேண்டும் என்னும் உள் அர்த்தத்தை கொண்டுள்ளது. இதற்கு இயேசு பதிலளிக்கவில்லை என்ற போதிலும் இதனை மறுக்கவும் இல்லை. குரான் கூறுகிறது, நீங்கள் இறந்து கிடந்தீர்கள், அவர் உங்களை மீண்டும் உயிர்ப்பித்தார், அவர் உங்களை இறக்கச் செய்வார், மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கவும் செய்வார், இறுதியில் அவர் உங்களை தன்னிடம் இணைத்துக் கொள்வார். இஸ்லாமிய மதத்தை தழுவியவர்களில் குறிப்பாக சுஃபி இனத்தவர்கள் மரணம் இழப்பல்ல என்றும் அழிவற்ற ஆத்மா தொடர்ந்து வெவ்வேறான உடல்களில் பிரவேசிக்கிறது என்றும் நம்புகின்றனர். சுஃபி இனத்தின் புகழ்பெற்ற கவிஞரான ஜலலுடின் ரூமி அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார். தாதுவாக இறந்து செடியானேன், செடியாக இறந்து விலங்கானேன், விலங்காக இறந்து மனிதனானேன். எதற்காக நான் அஞ்ச வேண்டும்? இறப்பதால் எதை நான் இழந்தேன்? காலத்திற்கு அப்பாற்பட்ட இந்திய வேத நூல்கள் ஜட இயற்கையுடனான தனது அடையாளத்திற்கு ஏற்ப ஆத்மா 84 லட்சம் வடிவங்களில் ஒன்றை ஏற்கின்றான் என்றும், ஒரு குறிப்பிட்ட உடலை ஏற்ற பின்னர் அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்த உடல்களை பெற்று இறுதியில் மனித உடலை அடைகிறான் என்றும் உறுதி செய்கின்றன. இவ்வாறாக யூதம், கிறிஸ்துவம், இஸ்லாம் ஆகிய மேலை நாட்டின் அனைத்து முக்கிய மதங்களிலும் அதன் அதிகாரபூர்வமான தலைவர்கள் தங்களது பிடிவாதத்தினால் மறுபிறவியை ஏற்காமல் புறக்கணிக்கின்றனர் என்ற போதிலும் மறுபிறவி பற்றிய கருத்துகள் இடம்பெற்றுள்ளதை நம்மால் காண முடிகிறது. ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான இடைக்காலமும் மறுமலர்ச்சியும் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.